Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.1 and in the example பார்க்க போறோம். Champa went to a sale to purchase some fans and skirts. இந்த ஃபேண்ட் அண்ட் ஸ்கர்ட் வாங்கிறதுக்காக ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் when her friends அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது அவங்க எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண வேண்டியது. The number of skirts is 2 less than twice the number of fans purchased. Also the number of skirts is 4 less than 4 times the number of fans purchased. Help her friends to find how many fans and skirts Champa bought. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? ஷாம்பாஸ் ஷாப்பிங் ட்ரிப்பில் லெட்டர் ஃபேன்ஸை வந்து எக்ஸாகவும் நம்பர் ஆஃப் ஸ்கர்ட்ஸை வந்து ஒய்யாகவும் அப்படின்ட்டு நம்ம இன் வேரியபிள்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வேரியபிள்ஸ். ஃபார்முலேட்டிங் ஈக்குவேஷன்ஸ்னால் எப்படி கொடுத்துருக்க வேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஸ்கர்ட்ஸ் இஸ் 2 less than twice the fans. இதை வந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்கர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஒய் இஸ்ன்னு என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் அல்ஜிப்ராவில் இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேமிங்கில் ஸ்கர்ட்ஸ் இஸ் 2 less than twice the fans அப்படின்னா 2 less thanனா 2x, அதாவது twice the fans -2 அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? அதுவே இங்கே பாருங்கள், ஸ்கர்ட்ஸ் இஸ் 4 less than 4 times the fans அப்படின்னா ஸ்கர்ட்ஸ் வந்து என்னது? ஒய். ஸோ ஒய் ஈக்குவல் டு 4 times of எக்ஸ். டைம்ஸ் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 times of ஃபேன்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போது லெஸ் தேன் 4 less than அப்படின்னா அதுலேருந்து -4 பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது 4 times of எக்ஸ்லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் ஈக்குவேஷன் பி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கர்ட்ஸ் இஸ் அப்படின்னு போடும்போது ஸ்கர்ட்ஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு 4x 4 times ஆஃப் ஃபேன்ஸ் -4 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்கள் திருப்பி 2-3 டைம்ஸ் பாருங்கள். இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸ் படித்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போகணும். ஓகேவா? ஸோ கிராஃப்லாம் போகிறதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 and 2க்கு வேல்யூஸ் எடுத்து போட்டு கிராஃப் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து 0 வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா 1 2 3 0 இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? டிவிஷனில் ஏதாவது இருக்கமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன்லனா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பார்த்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸ்லாம் போட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து y = 2x - 2 ஈக்குவேஷன் 1 பார்ப்போமா? அதில் x = 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y = 2 × 1, ஏன்னா x இருக்கிறதுல 1 போட்டிருக்கோம். தென் -2 பண்ணிங்கன்னா 2 × 1 2 -2 வந்து என்னது? 0 ஆயிரும். தென் x = 1 போட்டோன்னா 0 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் x = 2 போடுங்க. y = 2 × 2, ஏன்னா x பிளேஸில் தான் நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அப்போ தான் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா y = 2 × 2 4 4 - 2 2. ஓகேவா? ஸோ 2 ஏன்னா எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 2 கிடச்சிச்சு. 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 0 0 -2. அப்போ வேணால் ஆன்சர் வந்து -2. ஸோ 0க்கு -2. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் சால்வ் பண்ணணும். ஏன்னா y = 4x - 4 இருக்கா? எக்ஸ் இருக்கிறதுல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 × 1 4 -4 வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் எழுதிட்டு உடனே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. தென் x = 2, y = 4 × 2 8 -4 4. தென் x = 0 போட்டு என்ன ஆகுது? y = 4 × 0 0 -4 வந்து என்னது? 0 -4 -4. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கிடச்சிச்சா? ஏதாவது சேமாக இருக்கான்னு பாருங்கள். 1 0 1 0 இங்கே ரெண்டு ஈக்குவேஷனுமே 1 0 வந்து இருக்கனால கண்டிப்பாக அந்த இடத்துல கோயின்சைட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ண வேண்டியது தான். ஈக்குவேஷன் 1 இதை வந்துட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து எக்ஸாகவும் ஒன்று வந்து சர்க்கிள் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், எக்ஸ் வந்து 1ல் ஒய் வந்து 0ல் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 1லையும் ஒய் வந்து 0ல் இருக்குன்னா அதே பிளேனில் அதே லைன்லேயே தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸில் வந்து 1ல் இருக்கணும். ஓகேவா? எக்ஸ் வந்து அது ஹாரிசான்டல் 1ல் இருக்குது, ஒய் வந்து 0ல் இருக்கனால ஸோ அதே லைன்லேயே வரையணும். நெக்ஸ்ட்டு 2ல் 2. ஸோ எக்ஸும் 2 ஒய்யும் 2. இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதான் வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் தேர்ட் வேல்யூ வந்து 0ல் -2 0 இருக்குது. -2 என்னது?
ஒய் ஆக்சிஸில் -2 கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு பாருங்கள் -2ல், அங்கே வரைஞ்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 பாருங்கள். எக்ஸ் வந்து 1ல் ஒய் வந்து 0னால ஸோ அதே எக்ஸ்லேயே வந்து நான் திருப்பி சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2ல் 4. ஸோ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 4னால அங்கே இருக்குது, மேலே இருக்குது பாருங்கள் டாப்பில். தென் 0ல் -4 கீழே இருக்கும். 0 -4 வந்து எங்கே இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? அதில் நீங்கள் கரெக்டாக இன்டர்செக்ட் பண்ணி சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் வேல்யூ எக்ஸ்என் டாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் டாட்டோ சர்க்கிளோ இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்கள் போட்டு கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். காமிச்சதுக்கப்புறம் அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் 1,0 அதுதான் நம்ம வேல்யூவாக இருக்கும். எக்ஸ், ஒய் அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா 1,0 இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து எக்ஸ், ஒய்க்கு நம்ம பிளாட் பண்ணுவோம். அப்போ நம்ம இங்கே எக்ஸை வந்து நம்ம என்னவாக எடுத்திருக்கோம்? ஃபேண்ட்டு. ஒய்யை வந்து நம்ம என்னவாக எடுத்திருக்கோம்? ஸ்கர்ட்டு. ஸோ அப்போ நம்ம எக்ஸு வந்து அதாவது ஃபேண்ட் மட்டும் ஒன்று வாங்கியிருக்காங்க, ஸ்கர்ட்டு வாங்கலை. அதுதான் அதுக்கு மீனிங். ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னா, the two lines intersect at the point 1,0, that is x, y coordinate axis எழுதணும். So x = 1, y = 0 is a required solution of the pair of linear equations. ஃபைனலாக that is the number of pants she purchased 1 and she don't buy any skirt. இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ண மாதிரியே ஒரு எக்ஸசைஸ்லேயே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அது மாதிரி தான் இருக்கும். ஃபார்ம் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். லீனியர்னா என்னது? லைன். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் தர் சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கலி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன பார்ப்போமா? 10 students of class 10 took part in a mathematics quiz. If the number of girls is 4 more than the number of boys, அதாவது பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து என்னது 4 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க, அதாவது தேன் தி மோர் தேன் தி பாய்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டுக் பார்ட் இன் த குயிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாய்ஸை வந்து நம்ம எக்ஸாகவும் கேர்ள்ஸை வந்துட்டு ஒய்யாகவும் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணுன்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 4 more than the number of boys. ஓகேவா? நம்ம இங்கே கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் அதை வந்து தனியாக செப்பரேட் எடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன எடுத்துருக்கோம்? நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் டு, அதாவது ஒய் ஈக்குவல்ஸ் 4 more than. லெஸ் தேன்னா மைனஸ் சிம்பிள் போடணும், மோர் தேன்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும். 4 more than நம்பர் ஆஃப் பாய்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை எக்ஸ்ன்னு எழுத்துக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1 கிடச்சிருச்சு. y = 4 + x ஆர் y = x + y எப்படி இருந்தாலும் ஒன்று தான், ஏன்னா ப்ளஸில் தானே இருக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதரை சேர்த்து உங்களுக்கு வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ், அதாவது x + y = 10. அதை வந்து நம்ம ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். y = 10 - x. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. அதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2க்கு டேபிள் ஃப்ரேம் பண்ணணும். இது வந்து ஃப்ராக்ஷன் எதுவுமே இல்லாததுனால நமக்கு வந்து சிம்பிளாக 1 2 3 1 2 3 போட்டே கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு 1 2 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி. 0வும் போட்டுக்கோங்க. இன்னொரு சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி டேபிள்ஸ்க்கு 1 2 3 அதாவது எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி தான் x = 1 போட்டு y = 1 + 4, அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா y x + 4க்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1, திருப்பி எக்ஸ் இருக்க இடத்துல 2, திருப்பி எக்ஸ் இருக்க இடத்துல 3 போட்டு உங்களுக்கு 3 வேல்யூஸ்க்கும் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 1 x 1 போடும்போது உங்களுக்கு வந்து 5 கிடச்சிருக்கு, 2 போடும்போது 6 கிடச்சிருக்கு, 3 போடும்போது 7 கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஈக்குவேஷன் 2க்கும் கண்டுபிடிக்கணும். y = 10 - x. ஓகேவா? இதே மாதிரி தான் 1 2 3 இது மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. ஸோ y = 10 - 1. 10 - 1 என்ன வரும்? 9. தென் y = 10 - 2, அதாவது x இருக்க இடத்துல 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. y = 10 - 2 வந்து என்னது? 8. நெக்ஸ்ட் y = 10 - 3 என்னது? 7. ஸோ x 1 இருக்கும்போது உங்களோட y வேல்யூ என்னவா கிடச்சிருக்கு? 9. x 2 இருக்கும்போது உங்களோட y வேல்யூ என்னவா இருக்குது? 8. x 3 இருக்கும்போது 7. டேபிள் வேல்யூஸ் பாருங்கள். 3,7 3,7. ஸோ 2 வேல்யூ சேமாக இருக்கிறனால நமக்கு வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸ் கிடைக்கும். நம்ம டேபிள் வேல்யூஸ்லேயே கெஸ் பண்ணிடலாம் ஓரளவு. இப்போ நம்ம கிராஃபில் அதை எப்படி பிளாட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம காமிக்கணும்.
டேபிள் வேல்யூஸ் பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும். அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கிளியர் வியூவாக பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1ல் ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 5. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 1லேயும் ஒய் ஆக்சஸில் 5லேயும் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பாயிண்ட் தெரியுதா, கர்சர் பாயிண்ட். ஸோ அங்கே பாயிண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு 2, 6. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து 2, ஒய் ஆக்சஸ் வந்து 6. ஓகேவா? ஸோ எங்கே பிளாட் ஆகிருக்கு 2, இங்கே வந்து 6ல் பிளாட் ஆகி அது ஒரு சர்க்கிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3, 7. எக்ஸ் ஆக்சஸில் பாருங்கள் 3ல் பார்க்கணும், ஒய் ஆக்சஸ் வந்து 7ல். ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூக்கு என்ன வருது? ஈக்குவேஷன் 2ல் எக்ஸ் ஆக்சஸ் வந்து எக்ஸ் வந்து 1ல் இருக்கும்போது ஒய் வந்து என்னவா இருக்குது 9. நெக்ஸ்ட்டு ப்ளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2ல் இருக்கும்போது 8. ஓகேவா? எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 8. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 3 பாருங்கள் 3ல் இருக்கும்போது 7. ஸோ இங்கே ஒரு இடத்துல பாருங்கள் 2 வேல்யூமே இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகேவா? 3, 7 தான் இது நம்மளோட கிடச்சிருக்க ஃபைனல் சொல்யூஷன். இதை வச்சு தான் நம்ம வந்து இனிமேல் அந்த எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கிடச்சிருக்க வேல்யூ வச்சு நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேவா? எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ்ன்னு எழுத போகிறோம். டேக் x = 3, y = 7. The point intersect at x, y = 3, 7. When boy = 3, ஓகேவா? பாய் வந்து 3 இருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 4 எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ 3 + 4 வந்து என்னது 7. ஸோ டோட்டல்னு பார்த்தீங்கன்னா 3 + 7 எவ்வளோ 10. கரெக்டாக? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10ல் அதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 3, கேர்ள்ஸ் வந்து 7. நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே மாதிரி தான். 5 pencils and 7 pens together cost 50 rupees, whereas 7 pencil and 5 pens together cost rupees 46. Find the cost of 1 pencil and that of 1 pen. இந்த சம்மை பொறுத்தவரையில் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 5 pencils + 7 pen together cost 50. இது எப்படி எழுதணும்? பென்சில்ஸ் ஃபைனலாக வந்துட்டு 1 pencil 1 பென்னுக்கு இது பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பென்சிலை வந்து எக்ஸாகவும் பெண்ணை வந்துட்டு ஒய்யாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 50 அந்த அமௌண்ட்டில் வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அமௌண்ட்டை ஃபைனல் அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டுக்கு அப்புறம் வரல அந்த அமௌண்ட்டு. வேறு 7 pencils and 5 pens, அதாவது 7x + 5y together cost 46. நம்ம கொஸ்டின்லேருந்து எப்படி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிலேருந்து எப்படி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பென்சிலுக்கு வந்து எக்ஸாகவும் பெண்ணை வந்து ஒய்யாகவும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 5x + 7y = 15ன்ற ஒரு ஈக்குவேஷன், 7x + 5y = 46ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன மாதிரியான வருது, கோஇன்சிடென்ட்டாக, இன்டர்செக்டிங்காக, பேரல் லைன்ஸ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். a1/a2 is not equal to b1/b2 வந்திருக்கு. எப்படின்னா 5/7 இங்கே வந்து பாருங்கள் is not equal to 7/5. ஏன்னா a1 வந்து 5, b1 a2 வந்து 7, b1 வந்து 7, b2 வந்துட்டு 5. ஓகேவா? அதனால தான் அப்படி போடும்போது வந்துட்டு இஸ் நாட் ஈக்குவல்னு வரதுனால இது வந்து நம்ம இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இன்டர்செக்ட்னால இது கண்டிப்பாக நமக்கு ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் கிடைக்கும். ரெண்டுலேயுமே காமனாக ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கு கிராஃபில் பார்க்கும்போது அப்படி தான் கிடைக்கும். எக்ஸ் மாதிரி ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அது என்ன வேல்யூன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 5x + 7y = 50. இப்போது நம்ம வந்து ஒய்க்கு y ஈக்குவல் சொல்லிட்டு மற்ற எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போகணும். ஒய்யை மட்டும் வச்சுட்டு அப்போ தான் நமக்கு வந்து டேபிளுக்கு சால்வ் பண்ண முடியும். அப்போ 7y = 50 - 5x, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்து அந்த பக்கம் போகும்போது இது -5x ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 7 × y மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது இது டிவிஷனில் ஏறும். ஓகேவா? அப்போது ஃபைனலாக y = 50 - 5x / 7. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக ஃப்ரேம் ஆகிடுச்சா? ஃப்ரேம் ஆனதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து கீழே / 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர்னால அதை சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கணும் ஆன்சர். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? கிராஃப் வரையத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போது நேச்சுரல் நம்பர் கிடைக்குன்னா அது என்ன எக்ஸில் எந்த வேல்யூ போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இப்போ டெசிமல் பாயிண்ட்டில் இல்லாமல் ஒரு நேச்சுரல் நம்பராக கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ 50க்கு அந்த 5x இருக்க இடத்துல 1 போட்டு பார்க்கணும். எக்ஸுக்கு வந்து 1 போட்டு பாருங்கள். 50 - 5 × 1 5. அப்போ 50 - 5 வந்து அது 45. 45 வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட்டு 2 போட்டு பாருங்கள். 50 - 5 × 2 சார் என்னது 10 வருதா? ஸோ 50 - 10 வந்து என்னது 40. 40/7 வராது. நெக்ஸ்ட்டு 50 - 3 5 × 3 என்னது 15. 50 -
15 ஈக்குவல் டு 35 வந்து 7 டேபிளில் போகும் கண்டிப்பாக. அப்போ 35/7 வந்து எத்தனை டைம்ஸில் போகுது, 5 டைம்ஸில் போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் நமக்கு எடுத்து எழுதணும். ஸோ அப்போ x = 3 இருக்கும்போது நமக்கு வந்து y வேல்யூ 5 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 0 வர மாதிரி பார்த்துட்டா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எப்போ 0 வரும், நமக்கு 5 × 10 பண்ணால் 50 வரும். ஸோ 50 - 50 வந்து என்னது 0, 0/7 0 தான். அப்போ நமக்கு 10 போட்ட வேணால் 0 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இந்த 2 வேல்யூ போதும், இதை விட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள், 7x + 5y = 46. செகண்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், y = 46 - 7x / 5. ஓகேவா? இப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதாவது ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர்லேயே ஒரு வேல்யூ இருக்குன்னா அது எந்த டேபிளில் போகும், அது என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து 5 டேபிளில் போகும். 5 டேபிள்னால் கண்டிப்பாக எண்டிங் வித் 0 or 5 இருந்துச்சுன்னா மட்டும்தான் 5 டேபிளில் போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் போட்டு சால்வ் பண்ணி பார்க்கணும். வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 46 - 7 × 1 7, 39 வருது. அப்போ 39 வந்து 5 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட்டு 7 2s are 14 வருது. 46 - 14 வந்து 32 வருது. அதுவும் 5 டேபிளில் போகாது, ஏன்னா எண்டிங் வித் 0 or 5 இல்லை. நெக்ஸ்ட்டு 46 - 7 3s are 21 இருக்குல்ல, 21 பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 25 வருது. 25/5 போகும். அதே விட 5 6 7 ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 8 ட்ரை பண்ணி பாருங்கள். 8 டேபிளில் போகுது. 46 - 56 கிரேட்டர் வேல்யூவில் தான் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ வந்து -10/5 = -2, அதாவது -2 அப்படின்னு போடணும். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் a1/a2 = b1/b2 நாட் ஈக்குவல் வந்திருக்கு. நாட் ஈக்குவல் வந்தாலும் இன்டர்செக்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ வந்து காமனாக இருக்கும் இந்த டேபிள்ஸில். அப்போ பாருங்கள் 3/5 3/5 காமனாக இருக்குது. இப்போ நமக்கு கிடைச்ச டேபிள் வேல்யூ வச்சு கிராஃப் வரையணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் இருக்கிறத சால்வ் பண்ணலாம். எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 5ல் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸில் வந்து 3ல் 1 2 3 எங்கே பார்க்கணும், ஒயில் வந்து 5ல் இருக்கணும். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 10ல் 0 வந்து என்னது, எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸ் வந்து 0 இருக்கனால அதே லைன்லேயே தான் வரையணும். மெயின் லைன்லேயே நம்ம வரைஞ்சிடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 பாருங்கள், அதுவும் எனக்கு 3/5 வருதா, அதுவும் எனக்கு கரெக்டாக அதே பாயிண்டில் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 8ல் -2. ஸோ எக்ஸ் வந்து 8, ஒய் வந்து -2, அதாவது கீழே போகுது இருக்குது பாருங்கள், -2ல் இருக்குது. ஸோ அந்த ஒரு வேல்யூவாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு இன்டர்செக்ட் ஆகிற லைனை வந்து பார்க்கணும். எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சு, 3, 5. ஸோ அதை கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்செக்ஷன் லைன் வந்து வரையணும். ஒரு எக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னது, 3, 5. இதில் நம்ம எக்ஸை வந்து பென்சிலாகவும் ஒய்யை வந்து பென்னாகவும் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 3, அந்த கோஆர்டினேட்டில் ஆக்சஸில் வந்து 3 x, y அந்த இதில் தான் இருக்கும். ஸோ 3, 5 வந்து 3 வந்து பென்சில் எக்ஸு, 5 வந்து பென்னு ஒய். அது வந்து காஸ்ட் ஆஃப் 1 பென்சிலுக்கு 3 அப்படின்னு எழுதணும். காஸ்ட் ஆஃப் 1 பென்னா 5 எழுதணும். ஃபைனலாக நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் போட்டு செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.